என்ன பண்ற? என்னவா பண்ற? சின்ன காயா வர இருக்கு. அது இதுக்கு மேலே விட்டா வேற யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் பிடுங்கணும்னு, பெருசாக மாட்டேங்குது. பெருசாகும்னு பார்த்தா பழுத்துருது. அப்போ பார்த்தா யாராச்சும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது உழவு காத்து புளின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, ஒரு பழமொழி. நான் ரொம்ப நாள் காத்திருந்தாலும் யாராச்சும் பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் இன்னைக்கு நான் பிடுங்கலான்னு பிடுங்கிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா விதை போட்டது பார்த்தீங்கன்னா நான் தான் விதை போட்டேன். இங்கேயும் அங்கேயும் பப்பாளி பழம் சாப்பிட்டு விதை போட்டேன். ஆனால் ஒன்று கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? மற்றவங்க வீட்டில் பிடுங்கினா எனக்கு ஒன்றாவது கிடைக்கும். ஆனால் இந்த வழியில் போகிறவங்க பிடுங்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 இருக்குது, பிடுங்கலையா? ஒன்று பிடுங்கலாம், ஒன்று இருக்கட்டும். விழுமிட்டு இட்டு விழுந்துருமா? செய்ய மாட்டாங்களா? அப்போ அங்கிட்டு போட்டிருந்தா அவங்களுக்கு தான் இடம். போட்டவங்களுக்கு சொந்தம், இடத்துக்காரங்களுக்கும் சொந்தம். விதை போட்டது நானும் பிடுங்கலாம். அதாவது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அப்பா விதை போடுறாரு, அம்மா 10 மாதம் சுமந்து பெக்கறாங்க. அப்போ 2 பேருக்கும் தானே சொந்தம். அது மாதிரி விதை போட்ட நானும் எனக்கும் சொந்தம், இடத்துக்காரங்களுக்கும் சொந்தம். அவங்க 2 பிடுங்கினா எனக்கு 1ஆவது கிடைக்கணும்ல. அதுதானங்க நியாயம். அப்படி தானே?